பிரேமாண்டி பாடு. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோய்க்கும் அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கும் அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தி நீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தி நீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். தேங்க்யூ. Praise the Lord. Thank you sister, thank you. அருமையான பாட்டு. எடின்பரோட பாடல தானே இது, புது பாடல், நல்ல பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சந்தோஷம். Thank you for the song. ரொம்ப நான் தமிழ்நாட்டுல எங்க சொந்த ஊர்ல இருந்து பாடிட்டு இருந்தேன். Oh, thank you. Praise the Lord.
ஓகே, இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கோம் பாஸ்டர் மோசஸ் பாண்டியன் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். இப்ப நமக்காக ஒரு செய்தியை தருவார் பாஸ்டர் மோசஸ் பாண்டியன் அவர்கள். இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய பாதத்திலே வரும்படியாக தேவனை பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு அதற்கு விடை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்ம தேவனை எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், நன்மைகள், எத்தனையோ வியாதிகளை குணப்படுத்தின தேவனை, எவ்வளவோ அற்புதங்களை செய்தவர் தேவனை அதிகமாக நம்ம மறந்து விடுகிற பிள்ளைகளாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒருவரை நாம் மறக்கிறோம் என்றால் நம்ம அவரிடத்திலே அன்பு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் ஆண்டவங்க சொல்லப்படுகிறது அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று. அப்போ ஜனங்கள் ஆண்டவர் படைப்பில் எல்லா ஜனங்களையுமே அன்புள்ளவர்களாக தான் படைத்தார் என்று பார்க்கின்றோம். மனுஷனை மட்டுமல்ல, மிருகங்களோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்கள் எவ்வளவாக அன்பு செலுத்துகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட மிருகங்கள் நேசிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை அறிந்த நாம் எவ்வளவாக நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்கிற நிலையில இருக்கிறது. அப்படி இருந்தும் தேவனை அறிந்திருந்தும், அவருடைய அன்பை அறிந்திருந்தும், அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் அறிந்தும் அநேக நேரங்களில் ஜனங்கள் அவரை விட்டு விலகி போகிற ஜனங்களாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அப்படி என்றால் அவன் ஒரு அன்பில்லாதவனாக இருக்கின்றான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியினாலே தேவனை விட்டு விலகும் போது அவனுடைய அன்பு தேவனிடத்தில் இல்லை. அதனால அவன் தேவனை அறிய மாட்டான் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். இந்த வேதத்தில் சொல்லும்போது ஆண்டவர் நம்மளோடு இருக்கார் என்று அநேக நேரங்களுக்கு நம்ம சொல்லுகிறோம். எல்லா நேரங்களிலும் தேவன் என்னோடு இருக்கார் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் அவரோடு இருக்கும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நம்ம ஒரு காரியமாக ஒரு தாயை எடுத்துக்கொள்வோம். ஒரு தாய் தன் பிள்ளைகளை எவ்வளவாக அந்த 10 மாதம் வயதிலே சுமந்து அன்பு பாராட்டி அந்த குழந்தையை எவ்வளவாக பராமரித்து எப்படியாக அன்பு செலுத்துகிறாள் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஸோ அப்படிப்பட்ட தாயே அந்த மகன் வளர்ந்து அந்த தாயை மறக்கிற நிலையில இருந்தான் என்றால் அவன் தாயினுடைய அன்பை அவர் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அதே போலதான் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளாதவன் தான் ஆண்டவர் விட்டு விலகிறவனாக இருக்கின்றான், அவன் அன்பில்லாதவனாக இருக்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதில் அதை 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் நம்மிடத்துல எப்படியாக அந்த அன்பை வைத்திருந்தார் என்று நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று அந்த வசனத்தை வாசிக்கின்றோம். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நம்முடைய எல்லாவித கிருபையினுடைய வரங்கள் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்படியாக தேவன் அன்பாக இருக்கிறபடியினாலே அவருடைய பிள்ளைகளும் அன்பாகவே அவர் படைத்தார், அவர்களும் அன்பாகவே இருக்க வேண்டும், ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கட்டளையாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, குறிப்பாக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருவதை பார்க்கின்றோம். அநேகமான காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற ஜனங்களாக இருக்கிறதை பார்க்கின்றோம். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு எது வேணாலும் செய்யலாம் என்ற அந்த நிலையில இருக்கிறதை பார்க்கின்றோம். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த காலங்களில் கிறிஸ்தவ குடும்பங்களில் திருமணங்கள் நடக்கிறது. திருமணத்தில் ஆலயத்தில் ஆண்டவருக்கு முன்பாக அவர்களை சத்தியம் செய்கிறார்கள், அவருடைய வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, நாங்கள் வாழ்விலும் தாழ்விலும் நாங்கள் பிரிய மாட்டோம், ஒன்றாக இருப்போம் என்று சொல்லி. ஆண்டவரும் சொல்லுகிறார், ஆண்டவரை இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று சொல்வதை பார்க்கின்றோம். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் இவ்வளவாக பிரிவினைகள், அந்த டிவோர்ஸ் நடக்கிறது. அந்த டிவோர்ஸ் முடிந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீர்கள் என்றால் மறுபடியும் எப்படியாக திருமணங்களை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது என்னவென்றால், இந்த ஏதோ அவங்களுக்குள்ள பிடிக்கல, அதனால திருமணத்தை அவங்க விட்டுட்டாங்க,
திருப்பி இன்னொரு தனக்கு பிடித்த ஒரு பையனை கல்யாணம் முடிக்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்கு என்று சொல்லி கூட செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆலயத்தில் இந்த பிரமாணத்தை சொல்லி தேவனுக்கு முன்பாக அவர்கள் திருமணத்தை முடித்து வைக்கிற அந்த பாசங்களே இவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே சர்ச்சிலே இன்னொரு திருமணத்தையும் முடிச்சு வைக்கிறதை பார்க்கிறோம். அவ்வளவாக இன்றைக்கு அன்பு இல்லாம, ஆண்டவரை பற்றி ஒரு அறிவு இல்லாம ஜனங்கள் உலக பிரகாரமாக நடக்கிற காரியங்களிலே பிரியப்பட்டு சபைகளும் அப்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம், கிறிஸ்தவர்களும் அப்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அவர்கள் நாளைக்கு எங்க போவார்கள் என்று ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் எல்லாம் விபச்சாரர்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த விபச்சாரக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் ஆலயத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை நடக்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது கடைசி காலங்களில் அன்பு குறைந்துவிடும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படியாக இன்றைக்கு தாய் பிள்ளைங்க உறவுகள் இவையெல்லாம் அன்பு எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய காலங்கள் கடைசியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். சில சமயங்களில் சொல்லுவோம், நாங்கள் ஆண்டவரை எவ்வளவாக நேசிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் அதை நேசிக்கிறோம் என்று சொல்வதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள், ஆண்டவருக்கென்று செய்கிற காரியங்களை எவ்வளவாக அவர்கள் முன்னிற்கிறார்கள் என்று பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால் அது வாய் அளவிலே தான் அந்த அன்பு என்று இருக்கிறதை விடைய செயல் அளவில் அன்பு இல்லை என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் அன்பாக இருந்தார் என்று சொல்லும்போது அந்த அன்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் காட்டுறவராக இருந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். பார்த்தீங்களா, அது ஒரு ஏசாயா 49வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ, தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் ஒரு தாய் நம்மை கைவிடலாம், தகப்பன் நம்மை கைவிடலாம், உற்றவர்கள் கைவிடலாம், நண்பர்களை கைவிடலாம். ஆனால் ஆண்டவரை எப்பொழுதும் நம்மை அன்பு பாராட்டுகிற தேவனாக, அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்று பார்க்கின்றோம். உலகத்தை பார்த்து சொல்லும்போது தாயின் அன்பே பெரிதானது என்று நம்ம சொல்லுகின்றோம். அதைவிட மேலான அன்பாக நம்ம ஆண்டவர் இருந்து நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதை பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால் மிருகங்களும் அவ்வளவாக நேசிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஒரு மனிதன் ஒரு நாயை வளர்க்கும் போது அந்த நாய் எவ்வளவாக அந்த எஜமானுக்கு அன்பு செலுத்துகிறதுங்கிறத நம்ம கண்ணால பார்க்கிறோம். அப்படியாக சில சமயங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு பறவை அடித்து விழப்பட்டு அது சாகர நிலையில் இருந்தால் கூட அந்த பறவைகள்லாம் சேர்ந்து வட்டம் சுற்றி வந்து அங்கே அவர்கள் சத்தம் போடுறதை நம்ம பார்க்கிறோம். மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது காகங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு காகம் அடிப்பட்டு கீழே விழுந்து விட்டுனா எல்லா காகங்களும் வந்து ஒரே சத்தம் போடும் அந்த மாதிரி. ஸோ அப்படியாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அன்பை செயலிலே காட்டுகிறது, மிருகங்கள் காட்டுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் மனிதனிடத்திலே வாயினாலே அன்பு நேசிக்கிறேன் என்று சொல்வதை தவிர செயல்கள் இல்லாத காரியத்தையும் நம்ம பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவர் எவ்வளவாக நமக்காக எப்படியாக அந்த அன்பை நமக்கு செலுத்தினார் என்று நாம் பார்க்கும்போது பார்க்கின்றோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 103 சொல்லும்போது ஆண்டவர் வெறும் நான் அன்பு காட்டுகிறேன் என்று அவர் இருக்கவில்லை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார் என்று நம்ம வாசிக்கின்றோம் 3-4 வசனங்கள்ல. அது இல்லாமல் சொல்லப்படுது, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறான், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது, ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர் நமக்காக செய்த காரியங்களை நம்ம நினைத்து பார்க்கும்போது எவ்வளவாக நம்மை அன்பு செலுத்தினார் என்று பார்க்கின்றோம். இந்த 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை ஒரு மன்னிப்பை கொடுக்கிறாரு, நம்ம நோய்களை குணமாக்குறாரு, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி நிற்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறாரு என்று சொல்லப்படுவதையே பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலம் மட்டுமன்றி இந்த உலகத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி
நமக்காக இவ்வளவாக இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். நமக்காக இவ்வளவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அவர் சதைகள் எல்லாம் பிற்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக ஆண்டவர் இந்த உலகத்துல தேவனான் ஒருவன் இருக்கின்றேன் என்று சொல்லி உங்களை நான் இவ்வளவாக அன்பு கூறுகிறேன் என்று சொல்லும்படியாக நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்க்கின்றோம். ஒரு புத்தகம் வாசித்தேன் பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட் விஸ்பர்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சவுத் ஆப்பிரிக்காவில் அங்க ரொம்ப வைல்டு எலிஃபண்ட், அவங்களை கட்டுப்படுத்த முடியாத அந்த யானைகளை சுட்டு கொள்ளும்படியாக இருந்தார்கள். ஆனா இந்த மனுஷன் போயிட்டு அதை பாதுகாக்கும்படியாக அந்த யானைகள் மத்தியில அந்த அவங்களோட அன்பை செலுத்தி அந்த யானைகளை ஒரு நண்பர்களாக அவர் மாற்றினார் என்று பார்க்கின்றோம். அதன் பின்பாக பார்க்கும்போது கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பேர் லாரன்ஸ் என்று பேரு, சவுத் ஆப்பிரிக்கால அண்டோனி லாரன்ஸ். அவர் பாத்தீங்கன்னா அவர் இறந்து போனார். அந்த இறந்து போனார் என்பதை எப்படி இந்த அந்த யானைகள், அது தூரமாக காட்டுகள் இருக்கிற விலங்குகள் எப்படி அறிந்தாங்களோ தெரியாது. ஆனா அந்த விலங்குகள் கால்நடையாக எத்தனையோ மைல் தூரம் நடந்து அவருடைய வீட்டிலே ஒரு நாள் முழுவதும் அங்கே நின்றுதான், ஒண்ணு கூட சாப்பிடாம எல்லா அந்த யானைகளும் அவருடைய துக்கம் விசாரித்து நாள் முழுவதும் அந்த இடத்துல நின்று விட்டு அடுத்த நாள் எல்லாமே திரும்பி போனது என்று பார்க்கின்றோம். அப்படியாக இது நடந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா. சோ அந்த யானைகளுக்கு இருக்கிற அன்பு எப்படி பாருங்க. விலங்குகள், காட்டில் இருக்கிற விலங்குகள் தன்னை நேசித்த ஒருவனை இறந்து போனார் என்ற அந்த செய்தி அது எப்படியாக அவர்கள் உணர்த்தப்பட்டாங்களும் தெரியாது. ஆனால் அவைகளெல்லாம் தன்னுடைய அவரை கனப்படுத்தும்படியாக செய்யற காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு சில சமயங்களை பார்த்தீங்கன்னா, அப்பா இறந்துட்டாரு, நாம அமெரிக்காவில் இருக்கிறோம்னா திருப்பி நம்ம எப்படி போக முடியும், இறந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்து என்ன அப்படின்னு கூட சில பெற்றோர்களை பார்ப்பதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிற நம்ம ஜனங்களை பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய மனசு அப்படியாக ஆகிவிடுகிறது. எப்படியாக நம்மளை பெற்று வளர்த்தாங்க, நம்ம எவ்வளவு அன்பு பாராட்டினாங்க, நம்மளை எந்த நிலைக்கு வைத்திருக்கிறாங்க என்று அந்த அன்பு நம்ம விட்டு போனதுனாலே இவர்கள் ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதை பற்றி கவலைப்படாதவர்களாக இருக்கிறதே பார்க்கின்றோம். சில சமயங்களை கேட்டா, உங்க அப்பா எப்ப நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசணும் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்தீங்களன்னா, இல்லை எங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க, நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க அதெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க என்று சொல்லி இப்படியாக பல காரியங்களை சொல்லிவிட்டு இருக்காங்களே ஒழிய தன்னுடைய பெற்றோர்களை அதனுடைய அன்பை நம்ம பாராட்டும்படியாக நம்முடைய செயல்கள் ஒன்றும் இல்லை என்றால் அந்த அன்பு என்று சொல்கிறது நம்மிடத்தில் இல்லை என்பதை பார்க்கின்றோம். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்த நன்மைகளையும் நினைத்து பார்த்து நாம் செயலிலே அந்த அன்பை அவரிடத்திலே காட்டவில்லை என்றால், நம்ம வாயளவில் மட்டும் அன்பு என்று சொன்னால் அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதுக்கு தான் சொன்ன இந்த யானைகள் எப்படியாக தங்களுடைய அன்பை அதை காட்டும்படியாக அந்த காரியத்தை இந்த மிருகங்கள் செய்கின்றன. ஆனால் மனிதனுக்கு அந்த அன்பு இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? ஸோ அப்படியாக இந்த நாட்களில் அன்பு தணிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல பார்க்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் எப்படிப்பட்ட அவர் அன்புள்ளவர், அந்த அன்பின் மூலமாக அவர் எப்படி இருக்கிறார் என்று அங்க கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு தேவன், அது அன்புள்ள தேவன் என்றால் அவரிடத்துல என்ன இருக்கும் என்பதை நம்ம வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவனாக இருந்தார். அந்த அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பும் ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லும்படியாக ஆண்டவர் அன்பாக இருக்கிறபடியினாலே இவ்வளவும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்படியாக தான் ஆண்டவர் தன்னை
தன்னுடைய பிள்ளைகளையும் இப்படியாக அன்பை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். அப்படியாக நாமும் அவர் எப்படியாக அன்புள்ள தேவனாக இருந்து நமக்கு எப்படியாக அவர் அன்புள்ளவர் என்று காட்டினாரோ அதே போல நாமும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியாக நம்முடைய அன்பையும் காட்டும்படியாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை வாசித்து நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பார்க்கின்றோம். இது பார்த்தீங்கன்னா இது அவருடைய அன்பை காட்டுவதாக இருக்கிறது. பார்த்தீங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்காது என்றால் அது ஒரே காரணம், தேவன் அன்பாக இருக்கபடியினாலே, அவருடைய அன்பினாலே நம்மை கிருபைகளை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இவ்வளவாக நம்மளை அன்பு கூர்ந்தபடியினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவரை சத்தியமும் கிருபையுமாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவருடைய கிருபையை நம்ம நினைத்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். சில சமயங்களை நம்ம பண்ணும்போது சரி, பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அதே போல கிருபையும் இருக்குது என்று எல்லாருமே அதை சொல்லுகிறோம். ஆனா இங்க வசனத்துல சொல்லும்போது அவருக்கு பயப்படுறவர்கள் மேல் அது அவருடைய கிருபை இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்மளது தேவன் பயம் இல்லாத காரணத்தினாலே, தேவன் மேல இருக்கின்ற அன்பு நம்மிடத்து இல்லாதபடியினாலே தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாக உலகத்தின்படி நம்மளுடைய உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, ஆஸ்தி உள்ளவர்களா இருக்கிறோமா, நல்ல வேலை இருக்கிறதா, பிள்ளைங்கள் இருக்கிறார்களா என்று அதிலே நாம் நினைத்து அதோடு நின்று விடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்ம அப்படி இல்லை. ஆண்டவருடைய கிருபை மேலானது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் அளவிடப்பட முடியாதது. நாம் நமக்கு இவ்வளவு நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த கிருபை மூலமாக வருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி நாம் போய்விடுகிறோம். ஏனென்றால் நாம் அவரை அதிகமாக நேசிக்காதபடியினாலே அவருடைய கிருபையும் நமக்கு அவ்வளவாக இல்லாமல் போய்விடுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார் என்று சொல்லி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலகினார் என்று பார்க்கின்றோம். உலகத்துல இந்த பாருங்களை எதை வேண்டாலும் நம்ம சம்பாத்தியம் பண்ணலாம், எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய பாவ மன்னிப்பு இல்லை என்றால் ஒரு மனுஷன் பாவத்தினாலே மரணத்தை மேற்கொண்டு நித்திய மரணத்திற்கு செல்கிறான். ஆனால் அவருடைய கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்முடைய எவ்வளவு மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்கினார். அப்படின்னாலும் என்றால் நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தன்னையே நமக்கு சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம், அவருடைய அன்பை அறிந்து விசுவாசிக்கிற நாம் எப்படியாக நாம் அந்த அன்பை விட்டு போக முடியாது. அப்படி ஒருவன் போகிறான் என்றால் அவன் தேவனை அறியாதவனாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவரை நாம் அதிகமாக நேசிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அவரை பற்றி நன்றாக அறிந்திருப்போம். ஒரு அறியாத ஒருவரை பற்றி நான் அவனை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னா அது சரியில்லாத காரியம், அது தவறான காரியம், அது பொய்யான காரியமாக இருக்கலாம். ஆனால் எந்த மனுஷன் நம்ம அதிகமாக அறிந்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் அவரை அதிகமாக நேசிக்க கூடும். அப்படியாக தான் தேவனுடைய அறிகின்ற அறிவிலே நாம் வளரும் போதுதான் நாம் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருந்து தேவனுக்குள்ளாக, அவருடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்குள்ளாக நம்முடைய அன்பிலே அவர் நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் இந்த காரியங்களை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கின்றார். அவரை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்தது ஒரு பெரிய கிருபை. நமக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் எப்பொழுதும் அன்பானவர் என்று ஒற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் நம்ம என்ன பாவம் செய்தாலும் என்ன குற்றங்கள் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே மன்னிங்கன்னா மன்னிச்சுறாரு, போதும், நமக்கு அது போதும் என்று சொல்லி
பாவங்களில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக செய்கிறவர்களை பார்க்கின்றோம். தேவனுக்கு விரோதமாக இருந்த அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். அந்த 103வது சங்கீதத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய பொல்லாப்பை எல்லாம் கில்காலிலே பார்த்தேன், அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவருடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை நான் என் முகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவருடைய அதிபதிகள் எல்லோரும் துரோகிகள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றோம். தன்னுடைய நாமம் தரித்த பிள்ளைகள், எனக்காக தெரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அவர்களுடைய பொல்லாப்பை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவாக இந்த இடத்தில் அந்த அவர்களை வெறுக்கிறார் என்பதை நான் பார்க்கின்றோம். அதே போலதான் நாம் மறுபடியும் பாவத்தை செய்து நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது அவன் நமக்கு அன்பான தேவன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பது அது நாமே வஞ்சிக்கிறதாக இருக்கும். ஏனென்றால் நம்மளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரோடு நாம் எவ்வளவாக இருக்கிறோமோ அவ்வளவாக அவருடைய அன்பு நம்மிடத்தில் நிறைவேறும் என்பதை நாம் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி அவைகள் யாவன என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அவை மேட்டுமையான கண், போய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுடைய விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை என்று பார்க்கின்றோம். அந்த 103வது சங்கீதத்தில் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், எவ்வளவு கிருபை நிறைந்தவர், அதே நேரத்தில் எப்படியாக ஆண்டவர் இந்த காரியங்களை வெறுக்கிறார் என்று அந்த 103வது சங்கீதம் முழுவதும் தேவனை பற்றி சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னாங்க ஒரு சபையில. அந்த பையன் நல்ல ஜெபம் பண்ற பையன், ஆண்டவர் நேசிக்கிற பையன், ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற பையன். இருந்தாலும் அவனுடைய ஒரு காரியத்துல சில குறைவுகள் இருந்தன. அது ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ ஜெபம் பண்ணி கேட்டும் கூட அது அவனுக்கு கிடைக்கல. அதனால அவன் என்ன பண்ணலாம், ஆண்டவரே நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன், எவ்வளவு உங்களுக்கு என்ன பயந்த பிள்ளையா இருக்கிறேன், ஏன் இந்த ஜெபத்துக்கு நீங்க விட கொடுக்கல என்று சொல்லி ஒரு நாள் தன்னை குறித்து ஆராய்ந்து பார்த்தான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, நம்ம ஒரு மேட்டுமையாக நம்ம நடக்கிறேன், என் கண்ணே மேட்டுமையா இருக்கிறது, ஒரு பெருமிதம் ஒரு என்று சொல்லி அது ஆண்டவர் பண்ணனா உடனே அவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அன்றைக்கு அவன் மனம் திரும்பும் போது அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக அநேக நேரங்களில் நம்முடைய ஒருவேளை நம்ம தீமை செய்யாம இருக்கலாம், இருந்தாலும் நம்முடைய மேட்டுமைகள், நம்மளை பற்றிய ஒரு பெரிய உயர்வான காரியங்கள் இதெல்லாம் வைத்து நம்ம ஆண்டவருக்கு முன்பாக பெருமை பாராட்ட முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை உயர்த்துகிறேன் என்று சொல்கிற காரியத்தை பார்க்கின்றோம். அதனால எல்லா காரியத்திலும் எல்லா பிரச்சனையிலும் நம்மளை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன காரணம், இந்த ஒரு காரியம் எனக்கு நடந்து போச்சு, இதுக்கு நான் என்ன செய்தேன் அதை உணர்த்துங்க என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த காரியத்தை சரி செய்கிற தேவனாக இருக்கின்றார். அநேக நேரங்களை பார்க்கும்போது நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது என்றுதான் நம்ம சொல்றோம். ஐயோ நான் எவ்வளவு ஒழுங்கா ஆலயத்துக்கு போயிட்டு எவ்வளவு ஆண்டவருக்கு நான் எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறேன், அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்வதை பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியக்காரங்களோட இந்த ஊழியக்காரருக்கு இப்படி ஒன்று நடந்திருக்க கூடாது, ஏன் இப்படி ஆண்டவர் நடத்தினாரு என்று சொல்லி அப்படியாக நம்ம சொல்கிறதை பார்க்கின்றோம். தேவன் ஒரு நாள் நமக்கு சோதிக்கிற தேவனும் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவரும் இல்லை என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் அநேக நேரங்களில் நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஒரு வசனம் வாசிக்கிறேன், அதே 1 யோவான் 4வது அதிகாரத்துல 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிற்று என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்துல ஒரு மனுஷன் தமக்கு ஒரு ஆபத்தான நேரத்துல ஒரு உதவி செய்யும் போது நம்ம உடனே நம்ம சொல்றோம், ஐயோ அந்த உதவியை நான் மறக்கவே முடியாது, உயிருள்ளவரை நான் அதை நினைப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மறந்துடுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு மேல முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறதை பார்க்கின்றோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததார் என்று சொல்லப்பட்டு நம்ம வாசிக்கின்றோம் ரோமர் 5வது அதிகாரத்துல. ஸோ அது தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை அதை அறியும்படியாக இந்த காரியங்களை இருக்கிறதை பார்க்கின்றோம்.
ஸோ நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படியாக தன்னை தாழ்த்தினார் என்று நமக்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்து இவ்வளவாக தாழ்த்துறாரு என்றால் நம்ம யார் நம்மை தாழ்த்தாமல் இருப்பதற்கு? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம அவரை பார்த்து நம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்ம இவ்வளவாக சொல்லப்படுகிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தானே தாழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். அப்படியாக கடைசி வரை தேவனுடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்ததனாலே பிதாவை எவ்வளவாக இயேசு கிறிஸ்து நேசித்தார் என்பதை நாம் விளங்கப்படுகிறது. அதே போல நாமும் நமக்காக ஆண்டவர் எப்படியாக தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் கடைசி வரைக்கும் அவருக்குள்ளே நிலைத்து நின்று தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நாமும் தேவனிடத்திலே அதிகமாக அன்பு செலுத்துகிறதை ஆண்டவர் அறிகிற தேவனாக இருக்கின்றார். அப்படியாக இந்த நாட்களில் நம்ம வந்து ஆண்டவரே உங்களுக்கு நான் என்ன செய்யணும், எதை செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம முன் நிற்கும் போது நாம் தேவனை என்ன பண்ணுறோம், நம்ம கனப்படுத்துகிறோம், நம்ம அன்பையும் செலுத்துகிறோம். ஒரு காரியத்தில் ஒருத்தர் சொன்னார், ஆஸ்பத்திரியில் இருந்து ரொம்ப முடியாமல் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு முடியாமல் கடைசியில் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு, அவருடைய நான் அன்பை ருசி பார்த்தேன் என்று ஒரு சபையில் வந்து விட்னஸ் கொடுத்தாரு. அன்றைக்கு வந்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங். ஸோ அவரை ஸ்பெஷலாக அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பிரதர் நீங்கள் வாங்க, ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்கள் பேரை எவ்வளோ கிருபையாக இருந்தாங்க, அதனால் நீங்கள் வாங்க என்று சொன்ன உடனே அவர் வந்து இந்த வார்த்தையே சொன்னார், ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விட்னஸ் கொடுத்தாங்க, அந்த சாட்சியை கொடுத்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சுது, இன்றைக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங் ஏன்னா ஒரே சர்ச்சால் தான், ஒரே சர்ச் தான் வர்றாங்க, சர்ச்சில் தான் ப்ரேயர் மீட்டிங். இந்த மீட்டிங்க்கு இவரை ஸ்பெஷலாக கூப்பிட்டதுனால அந்த ப்ரேயர் மீட்டிங் வந்தார் அவருடைய, இல்லைன்னா அவர் வந்திருக்க மாட்டார், சாட்சின்னு சொல்லியிருக்க மாட்டார். இது என்ன இவர் அன்பை டேஸ்ட் பண்ணாருன்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷன் ஆண்டோடைய அன்பை டேஸ்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே ஒரு பொறுப்பு கொடுத்தாதான் நான் செய்வேன் அப்படின்னா அவன் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்கவில்லை. சரிங்களா? சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னா அப்போ தான் அவங்க வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க, இல்லைன்னா எனக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஜெபத்தை நடத்துங்க அப்படின்னாச்சுன்னா தென் தே வில் கம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஒன்று செய்கிறங்கிறதுக்காக வருமா ஒழிய, இன்றைக்கி அநேக சிலங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லை, எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு ஒரு காரியம் என்றால் நான் ஆண்டவருக்கென்று நிற்பேன், ஆண்டவருக்கென்று செய்வேன். எனக்கு பொறுப்பு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நான் தேவனுக்கு நான் செய்ய வேண்டியதை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி அப்படி இருக்கும்போது தான் நாம் தேவனை அன்பு காட்டுறோம். ஏன்னா இதெல்லாம் சபைகள் அப்படி நடக்கும். உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன். சபையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரேயர் மீட்டிங் வாங்க பிரதர் அப்படின்னா பார்க்கலாம் அப்படிம்பாங்க, ஃப்ரீயாக இருந்தால் வரேன் அப்படிம்பாங்க. சில சமயங்களில் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பாடலை பாடணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லை அன்பு. அன்புங்கிறது வந்து கேட்டிங்களா, நம்ம ஆண்டவருக்காக நம்ம வந்து அவைலபிளாக இருக்கிறோமா, நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா எதை செய்கிறதுக்கு என்று சொல்லும்போது தான் ஆண்டவருடைய அன்பு அங்கே பிரதான அன்பாக இருக்கும் என்று நம்ம அங்கே பார்க்கின்றோம். ஸோ இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது எப்படியாக இவர்கள் மறுதலித்து போனவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்படுது, அதை சொல்லி முடிச்சிடுறேன். எபிரேயர் 6 அது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்துல, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க, ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்து அவருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய பரிசுத்தாவியை பெற்று ஆண்டவருக்கு நமக்காக இதை வைத்திருக்கிறார், பல்லவ ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கிறார், அவர் வருவார், என்னை எடுத்துக்கொண்டு போவார் என்ற அந்த நம்பிக்கை எல்லாம் இருந்து கூட ஒரு மனுஷன் அவரை மறுதலிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அன்பையும் அறிந்து வந்து மறுதளிக்கிறானா ஆண்டவரை மறுபடியுமாக அவன் சிலுவையிலே அறைகிறவனாக இருக்கிறபடினாலே அவன் மனம் திரும்ப மாட்டான். அது மனம் திரும்பமுடைய ஒரு புதுப்பிக்க கூடாத காரியமாக இருக்குது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிருபையினால நம்ம அப்படி இல்லை, ஆனால் ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்து நிற்கணும், அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்ம எப்படியோ இருக்கிறோம்,
எவ்வளவு எந்த பிரச்சனை எந்த போராட்டங்களும் வந்தாலும் அதை சமாளித்து என் தேவன் நல்லவர், அவர் என்னோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம தேவனை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்மளுடைய அன்பை அவருக்கு காட்டுகிற அன்பாக இருக்கிறோம். கேட்டீங்களா? தான் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக நம்ம ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரும் நம்மை குறித்த என்ன சொல்றது, நம்ம அதிகமாக அன்பாக இருக்கும்போது அவர் நமக்குள்ளே, அவருடைய அன்பு நமக்குள்ளே நிலைநிற்கிறது என்று இந்த வார்த்தைகளை வாசிக்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 குஷ்டரோகி போனாங்க ஆண்டவர்கிட்ட, இயேசு கிறிஸ்துட்ட. அப்ப சொன்னாங்க, ஏசு ஐயரே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டாங்கன்னு சொல்லப்படுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி அவர் ஒண்ணுமே சொல்லல, நீங்க போய் ஆசாரியத்துக்கு போய் காட்டுங்க போங்க அப்படிங்கிறாரு. இவங்க வந்தது இயேசு கிறிஸ்து இவங்களை குணமாக்குவார்கள் என்று 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஆனா ஆண்டவர் அதை ஒண்ணுமே சொல்லாம நீங்க உங்க ஆசாரியத்தில் போய் உங்களை காட்டுங்க அப்படின்னாரு. சோ அந்த விசுவாசத்துல இவங்க என்ன நடந்து போயிட்டு இருக்கும் போது போகிற வழியில அந்த 10 குஷ்டரோகியும் சுகம் அடைந்தாங்க என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த விசுவாசத்தை பாருங்க, என்ன நம்ம இந்த ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம் சுகப்படுத்துவார்னு சொல்லி இவரு ஆசாரியர்கிட்ட போங்கன்னு சொல்றாரு. என்ன செய்யறது, ஆசாரியர் என்ன பண்ணுவாரு என்று சொல்லி அவர்கள் பிரிந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே அவர்கள் செய்தபடியினாலே அந்த வழியிலே அவர்கள் சுகமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா அந்த 10 பேர்ல ஒரு குஷ்டரோகியும் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் சுகமடைந்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அங்க மகிமைப்படுத்தினதாக பார்க்கின்றோம். அந்த 9 குஷ்டரோகியும் வரல. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த 9 குஷ்டரோகியும் அவங்களும் சுகமடைந்தாங்கல்ல, அவங்க எங்கே என்று கேட்கிற கேள்வியை பார்க்கிறோம். அதை போலதான் நம்மளும் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர் இந்த கிருபையை பெற்றுக்கொள்றோம், எல்லாத்தையும் பெற்றுட்டு அந்த பெற்றுக்கொண்ட அதை கூட மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நமக்கு மனசு இல்லாது, நமக்கு டைம் இல்லை, மனசு இல்லை என்று சொல்லி நம்முடைய வேலைகளை பார்க்கிறோம். அப்படி இல்லை, நம்ம உண்மையிலேயே ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கிறோம் என்றால் அந்த அன்பை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்ம சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கிற பிள்ளைகளாக இருப்போம். நம்முடைய அன்பு நம்மளிடத்திலே நம்ம இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அன்பு பிரதானமான அன்பு ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அன்பு எங்களோடு நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே, நாங்களும் அன்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் உமக்கு என்று ஜீவிக்க கிருபை தாருங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்ப ஆண்டவரே கர்த்தாவே நீர் அன்பான தேவன் என்று பார்த்து கர்த்தாவே எங்களிடத்தில் அன்பு இல்லை என்றால் கர்த்தாவே நாங்கள் எப்படி அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக நீர் பட்ட பாடுகளை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எப்படியாக எங்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்தீர் என்று பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே. ஒரு நீதிமானுக்காக ஒரு மனுஷன் ஒருவேளை மறிக்க கூடும், ஆனால் பாவிகளுக்காக யாருமே மறிக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவரே பாவிகளை தேடி வந்து எங்களுக்காக, நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது எங்களுக்காக மரித்த தேவன் நீர் ஆண்டவரே கர்த்தாவே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை கர்த்தாவே நாங்கள் உயிர் உள்ள வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை தந்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 மெசேஜ் முடிஞ்சது சிஸ்டர். Praise the Lord. ஹலோ. Hallelujah. Thank you. Thank you, Pastor Moses, for the word of God. God bless you, and God bless the ministry. And thank you all the prayer line partners. Thank you, Prema Andy from Tamil Nadu, for singing the beautiful song. And God bless us all. We will continue to have Malayalam Bible study. Please join us. Pastor John Varghese will be teaching us from Book of Acts. Again, thank you all the prayer line partners from Tamil. And we will meet again at next Tuesday at 7:30 p.m. God bless us all. Thank you, Achamandi. God bless you. Thank you, Mercy Sister from Hallelujah. Luciana, God bless you. Thank you. Hallelujah. Thank you, Jesus. Swatram. Achamandi. Achamandi. Hallelujah. Pastor, praise the Lord.
Hallelujah. God bless you. And thank you, Sajan, for the opportunity. Thank you. God bless you. Bye. Hallelujah. God bless you. Hallelujah. 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 Hallelujah.